அப்போது இந்த மருத்துவர் உள்பட 3 கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசன் பிரிவுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரியவந்துள்ளது. ISIS பயங்கரவாத அமைப்பின் உள்பிரிவு இது. இவர்கள்தான் பாகிஸ்தானில் அந்த நாட்டு இராணுவத்துடன் இணைந்து தேரிக் தலிபான் பாகிஸ்தான் அமைப்புடன் மோதி வருகின்றனர். இந்த அமைப்புக்கு பாகிஸ்தானில் பக்கபலமாக இருப்பது அசிமுனீர் தலைமையிலான இராணுவம்தான். இந்த கோரசன் அமைப்பை இந்தியாவில் டாக்டர் அகமது மொய்தீன் சையத் வழிநடத்தியதாக கூறப்படுகிறது. இவன் தலைமையில் டெல்லி, லக்னோ மற்றும் அகமதாபாத் நகரங்களில் உள்ள கோவில்கள், சந்தைகள் மற்றும் RSS அலுவலகங்களில் உணவு மற்றும் தண்ணீர் வழியாக ரிசின் என்ற கொடிய நச்சு கலக்கி பெருமளவில் மக்களை விஷத்தால் கொள்ளும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளனர். போலீசார் அவர்களிடமிருந்து ரிசின் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கருவிகள், 4 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் மற்றும் கடத்தப்பட்ட பிஸ்டல்கள், துப்பாக்கி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த கைது இந்தியாவில் உயிரணு மற்றும் வேதியியல் ஆயுதங்களை கொண்டு நடத்தவிருந்த பயங்கரவாத தாக்குதல்களை தடுத்ததற்கான மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. மருத்துவர் அகமது சையத்துடன் தெலுங்கானா மருத்துவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இவரிடமிருந்து ரிசின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மருத்துவர்களில் ஒருவரிடமிருந்து RDX வெடிகுண்டுகளும், மற்றொரு மருத்துவரிடமிருந்து ரிசின் விஷப்பொருளும், மற்ற 2 மருத்துவர்களிடமிருந்து AK-47 துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மற்றொருவர் IT பொறியாளர். இவரிடம் இருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கான கையேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த செயல் மனித உயிரையும் பொருட்படுத்தாத பயங்கரவாத மனப்பான்மையின் கொடூரத்தையும் வெளிப்படுத்துகிறது.